தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சில பேருடைய வீடுகள்ல பெருமாள் இஷ்ட தெய்வமா இருக்கும், முருகர் இஷ்ட தெய்வமா இருக்கும், இல்ல சில பேருக்கு இந்த பூக்கள் பிடிக்கும். அந்த மாதிரிலாம் வால் பெயிண்டிங் பண்றாங்க சார். அதெல்லாம் பண்ணலாமா? அதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது பிரச்சனை? வாஸ்து ரீதியா நீங்க எந்த பெயிண்டிங் வேணாலும் அடிச்சுக்கங்க. அதெல்லாம் வாஸ்து எதனா பாதிக்குமா அப்படின்னா எதுவும் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் வாஸ்து மீன் வளர்த்தா நல்லது நடக்குமானா நல்லது நடக்காது. வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஜன்னல் இருந்தால் நாம் பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம். அதனால தான் நான் ரெட் கலருக்கு பணத்துக்கும் சம்மந்தம் உண்டுன்னு சொன்னேன். அப்போ அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி மேல்மருவத்தூரில் துட்டு கொட்டுது. ஏன்னா பணத்துக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தம் உண்டு. ஒரு 5 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ் நான் பணத்தை நோக்கி பிரயாணப்படணும் சார் அப்படின்னா வடிவுடையம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க. பணத்தை நோக்கி பிரயாணப்படக்கூடிய அறிவை வடிவுடையம்மன் தருவாள். அப்போ வடகிழக்கு ப்ராப்ளமும் நமக்கு சால்வ் ஆகும். வடகிழக்கு சால்வ் ஆனாலே நமக்கு பணம் உள்ளே வந்துடும். நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா பிரயாணப்படுங்கள். ட்ராவல் பண்ணால் துட்டு சார். 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாவது நீங்கள் ட்ராவல் பண்ணு, நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய இடத்துல நமக்கு செருப்படி கிடைக்கும். அந்த அடி தான் நமக்கு பணத்தை நோக்கி நாம் ஓட வைக்கக்கூடிய முதல் படி. தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் கட் ஆகுது. சவுத் ஈஸ்ட் கார்னர் கட் ஆகிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு தவறுதலாக ஒரு போர் போட்டுடுறோம். பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். பிரெஸ்டில் தேவையில்லாத ஒரு மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் வாஸ்து ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாஸ்து ஜெயபிரகாஷ் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சொல்லுங்க. சமீபத்தில் இந்த வால் பெயிண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப பூம் ஆகிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சார். சில பேர் இந்த சிக்கு கோலெல்லாம் போடுறத வழக்கமா வைக்கிறாங்க. சில பேருடைய வீடுகள்ல பெருமாள் இஷ்ட தெய்வமா இருக்கும், முருகர் இஷ்ட தெய்வமா இருக்கும், இல்ல சில பேருக்கு இந்த பூக்கள் பிடிக்கும். அந்த மாதிரிலாம் வால் பெயிண்டிங் பண்றாங்க சார். அதெல்லாம் பண்ணலாமா? அதுக்கும் வாஸ்துக்கு ஏதாவது பிரச்சனை? அதெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் வாஸ்து ரீதியாக நீங்கள் எந்த பெயிண்டிங் வேணாலும் அடிச்சுக்கங்க. அதெல்லாம் வாஸ்து எதனா பாதிக்குமா அப்படின்னா எதுவும் பாதிப்பு ஏற்படாது. நீங்கள் வாஸ்து மீன் வளர்த்தா நல்லது நடக்குமானா நல்லது நடக்காது. அப்போ அதை நீங்கள் சும்மா வளர்த்து கொள்ளலாம், அவ்வளோதான். ஒரு மன நிம்மதிக்கும் அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் தான் அந்த வாஸ்து மீன், இந்த கோலங்கள், இது மாதிரியான எக்ஸட்ரான விஷயங்களை தவிர சார் அதில் வாஸ்து உண்டா அப்படின்னா வாஸ்துலாம் அதில் கிடையாது. வாஸ்து என்பது எதற்காக அப்படின்னா படிக்கட்டு சம்பந்தமான விஷயங்கள் வாஸ்து வரும், பூஜை ரூம் வாஸ்து வரும். அதுக்கப்புறம் படிக்கட்டு எப்படி ஏறலாம் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. எத்தனை படிக்கட்டு வரலாம், அது கால் வைக்கும் பொழுது லாபத்தில் வரணுமா நஷ்டத்தில் வரணுமா, அது உச்ச வாசலா நீச்ச வாசலா, இது மாதிரியான தெருக்குத்து தெருப்பார்வை, இதற்காகத்தான் வாஸ்துவே தவிர எந்த இடத்துல கழிவறை வைக்கலாம் இதெல்லாம் வாஸ்துவில் பேசலாம். நம்மளுடைய தரை ஃப்ளோர் அது சமமாக இருக்கணுமா சமமாக இருக்கக்கூடாதா, இதற்கெல்லாம் தான் வாஸ்து உண்டு. தவிர சார் நான் பெயிண்ட் அடிச்சுக்கிறேன், இல்லை அக்ரலிக் கோலம் போட்டுக்கிறேன், இல்லை பெரிய பெரிய ஃபோட்டோஸ் வச்சு வணங்குறேன், அதுக்கெல்லாம் வாஸ்துக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. பணத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிறதா எல்லாருடைய ஆசையுமே. அதுக்கு இந்த தெய்வத்தை வழிபட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா எந்த தெய்வத்தை சொல்லலாம்? பணம் அப்படின்னும் பொழுது யாராக இருந்தால் என்ன, எனக்கும் பணத்தை ஈர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இல்லை, எல்லாருக்குமே அந்த ஆசை உண்டு. பணத்தை ஈர்க்கணும், பணத்தில் நம்ம அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன விஷயம்னா, இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சார் நிறத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டா அல்லது வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டான்னு கேட்டீங்க. பணத்துக்கும் நிறத்துக்கும் ஒரு சம்பந்தம் உண்டுமா? அப்படியே சார். ஆமாம். என்னன்னா ரெட் கலருக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. சரிங்களா? அப்போ பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் ஒன்று ரெட் கலர் பர்ஸு வச்சிங்க, இல்லைன்னா நம்ம ரெட் கலர் துணியை பணத்தை வைத்து கொள்வது சால சிறந்தது. அப்போ மரப்பெட்டியில் நம்ம பணத்தை வச்சோம்னா பணம் பெருகும். இந்த மயில் ரேகை மாதிரி குட்டிலாம் போடாது, உழைப்பு அதிகப்படுத்தணும்.
உழைப்பை அதிகப்படுத்துவதற்கு நமக்கு இயற்கையாகவே சில விஷயங்கள் நடக்கும். அப்போ மரப்பெட்டினா மரப்பெட்டியில் பணம் வச்சா பெருகுமா அப்படின்னா, மரப்பெட்டி என்பது குரு என்பது பெரிய செல்வம். அந்த பெரிய செல்வம் உள்ளே வருகின்ற பொழுது நமக்கு நிறைய பணம் வரும். அப்போ நம்ம நிறைய உழைப்போம். உழைச்சா துட்டு. இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ பணத்தை நான் ஈர்க்கணும், அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னும் பொழுது நம்ம வந்து செல்வ செழிப்பான ஒரு மனநிலைக்கு வரணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம பேரம் பேசக்கூடாது. பணம் வந்து நமக்கு உள்ள வரணும் அப்படின்னா வாஸ்துபடி கிழக்கும் வடக்கும் ஜன்னல் இருக்கணும். வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் ஜன்னல் இருந்தால் நாம வந்து பணத்தை அட்ராக்ட் பண்ணலாம். அதனால தான் ரெட் கலருக்கு பணத்துக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னேன். அப்போ அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர்ல துட்டு கொட்டுது. ஏன்னா பணத்துக்கும் அந்த கோவிலுக்கும் சம்பந்தம் உண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் உண்டு. காமாட்சி அம்மனுக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. நீங்கள் வந்து ஒரு 5 வீக்ஸ் இல்லை 6 வீக்ஸ் வந்து நான் பணத்தை நோக்கி பிரயாணப்படணும் சார் அப்படின்னா, வடிவுடை அம்மனை போய் தரிசனம் பண்ணுங்க. ஆமாம், ஒரு 5 வீக்ஸ் போங்க. பணத்தை நோக்கி பிரயாணப்படக்கூடிய அறிவை வடிவுடை அம்மன் தருவாள். அப்போ வடகிழக்கு ப்ராப்ளமும் நமக்கு சால்வ் ஆகும். வடகிழக்கு சால்வ் ஆனாலே நமக்கு பணம் உள்ளே வந்துடும். பணம் உள்ளே வந்தாலே நமக்கு செல்வ செழிப்பான சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இதுதான் கோவில். சார் எனக்கு பணம் இருக்குது சார் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் போகிறது நல்லது. அது பணத்துக்கு உண்டான கடவுள். நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் வந்து சுவாமிலாம் கும்பிட மாட்டேன், நீங்கள் சும்மா என்கிட்ட இதெல்லாம் பண்ணாதீங்க சார், நான் வந்து சாமி கும்பிடாத ஆள், நான் பணத்தை அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா பிரயாணப்படுங்கள். ஆமாம், ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணால் துட்டு சார். ட்ராவல் பண்ணால் காசு தான் சார் செலவாகும். நல்ல கேள்வி. ட்ராவல் பண்ணால் சார் ட்ராவல் பண்ணுறதுக்கே எனக்கு பணம் வேணும் சார். 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டாவது நீங்கள் ட்ராவல் பண்ணு. நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். நிறைய இடத்துல நமக்கு செருப்படி கிடைக்கும். அந்த அடி தான் நமக்கு வந்து பணத்தை நோக்கி நாம் ஓட வைக்கக்கூடிய முதல் படி. இவ்வளோதான் கான்செப்ட். பிரயாணப்பட்ட துட்டு முதல்ல அடி விழும். அடி விழுந்ததுக்கப்புறம் நம்ம எங்கெங்கெல்லாம் லேக் ஆகிறோம்னு நமக்கு தெரியும். அப்போ சார் நான் வந்து என்னை ஃபைன் டியூன் பண்ணணும் சார், அதற்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, நீங்கள் எப்பயுமே தண்ணியை கேரி பண்ணுங்கம்மா. தண்ணி யாரெல்லாம் உங்களுடைய வாட்டர் பாட்டிலை கேரி பண்ணுறீங்களோ அவ்வளவும் துட்டு. உங்கள் வாட்டர் பாட்டில் வந்து கன்ஃபார்மாக உங்கள் கூட இருக்கணும். பணத்திற்கும் தண்ணிக்கும் சம்பந்தம் உண்டு. யார் வீட்டிலையாவது நான் எப்பயுமே வாஸ்து பார்க்க போகிறதா இருந்தால் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஃபஸ்ட்டு கிச்சன் தான் பார்ப்பேன். கிச்சனில் சிங்கில் தண்ணி சொட்டிகிட்டே இருந்தால் அவன் நல்ல செலவாளின்னு அர்த்தம். ஸ்விக்கி சொமேட்டோவில் ஆர்டர் போட்டு தின்னுட்டே இருப்பானுங்கன்னு அர்த்தம். எல்லாருமே சாப்பிட்றான், 3 வேளையும் சாப்பிட்டா அந்த குடும்பம் உருப்படுமா? அப்போது அந்த தண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ஏதோ செலவு நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா தண்ணிக்கும் பணத்திற்கும் சம்பந்தம் உண்டு. தண்ணி லீக் ஆச்சுன்னா நம்மளுடைய ஹெல்த் பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். அப்போது யார் வீட்டிலலாம் வந்து ஹெல்த் பாதிப்பு அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கோ அவங்க எல்லாருமே வீட்டை சிம்பிளாக வாட்ச் பண்ணுங்க. திடீர்னு ஒரு பூஜை பண்ணணும் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் எங்கேயாவது லீக்கேஜ் நடக்குதா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். ஒரு பணம் தட்டுப்பாடு என்பது குறையும். இரண்டாவது ஒரு சிம்பிளான கான்செப்ட் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத யூஸ் பண்ணக்கூட பொருட்கள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. வீட்டை நீங்கள் எவ்வளோ சுத்தமாக காலியாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோவும் பணம். இவ்வளோதான் கான்செப்டு. சுத்தம் சோறு போடுன்ற மாதிரியா சார்? அவ்வளோதான். அவங்க வந்து ஒரு ஒரு உள்மறை வைத்து சில விஷயங்கள் சொன்னாங்க பெரியவர்கள். சுத்தம் சோறு போடும் அப்படின்னா நல்ல கான்செப்ட். அதுக்குள்ள என்ன பொருள்? நீ வீட்டை வந்து சுத்தமாக வச்சுக்கணும், தேவையில்லாத பொருள்லாம் தூக்கி வெளில போட்டுரு. இதெல்லாம் நான் பண்ணேன். இதெல்லாம் செய்து பார்த்து எனக்கு ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் என் குருநாதர் சொல்லி இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நான் மக்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாத பொருட்கள் எவ்வளவாக இருந்தாலும் தூக்கி குப்பையில் போட்டுருங்க, வீட்டை சுத்தமாக வச்சுங்க, பணம் வரும். இவ்வளோதான் விஷயம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். யாரும் பேரம் பேசாதீர்கள். சின்ன சின்ன கடையிலலாம் போய் பேரம் பேசிகிட்டு இருக்காதீங்க. பூக்காரம்மா கிட்ட போய் ஒரு 20 ரூபாய்க்கு பேரம் பேசுறது,
கீரைக்காரம்மா கிட்ட போய் ஒரு 5 ரூபாய்க்கு அடிச்சுன்னு சாவுறது. நம்ம விஜயா மாலில் பேரம் பேசுவோமா? ஃபீனிக்ஸ் மாலில் பேரம் பேசுவோமா? ஏன் பேச மாட்டோம். இப்போ ஹில்டன் ஹோட்டலுக்கு போகிறோம், லீலா பேலஸ் போகிறோம், 3500 ரூபாய் ஒரு சாப்பாடு. சார் ஒரு 500 ரூபாய் குறைச்சிங்க சார்னு சொல்லுவோமா? ஏய் ஐ எம் நாட், அப்படியே சீன் போட மாட்டோம். அங்கே போன உடனே ஃபாரின் இங்கிலீஷ் வந்துடாது. அப்போது ஒரு சாதாரண இடத்துல மட்டும் எதுக்கு நமக்கு பேரம் வருது? மனநிலை, மைண்ட் செட்டு. அப்போது எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து கொடுக்க பழகிறோமோ நாம் பணக்காரத்தன்மைக்கு உயர்ந்துட்டோம். அப்போது பணம் என்பது உள்ளே வரும். எண்ணங்களை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள். இவ்வளோதான் கான்செப்டுமா. இதுக்கு நீங்கள் எந்த பூஜையும் பண்ண வேணாம், எங்கேயும் போய் சாமிலாம் கும்பிட்டுன்னு இருக்க வேணாம். நான் சொன்னதை ஃபாலோ பண்ணாலே துட்டு. நீ எதை ஆசைப்படுகிறாயோ அது உன்னை ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது என்று மௌலானா ரூமி அழகாக சொல்லியிருக்காரு. நான் படிக்கிற குழந்தைகளுக்கும் உழைக்கின்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நான் ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வாழ்க்கை பிடித்திருக்கிறதோ, உங்களுக்கு எதை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிருங்க. இப்போவே செஞ்சிருங்க. அதை விட்டுட்டு 10 வருஷம் கழித்து நான் அப்போ எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா, இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி, நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன் தெரியுமா, அது மாதிரி பேசினா வேலையாகாது. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழுங்கள். வாழ்ந்தா துட்டு சார். இதுதான் வாஸ்து. எப்பயுமே வந்து ஒவ்வொரு மூளைக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் உண்டு. வாஸ்துல ஒரு வீட்டுல இந்த மூளை மட்டும் கட்டே ஆகக்கூடாது அப்படின்னா பொதுவா எந்த மூளையை சொல்லலாம்? நல்ல கேள்வி. அதாவது எந்த மூளையுமே கட் ஆகக்கூடாது. ஒரு வீடு என்பது சதுரம் அல்லது செவ்வகமா இருக்கணும். அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு அறையும் ஒவ்வொரு ரூமுமே வந்து சதுரம் செவ்வகமாக இருக்கணும். சார் இப்போ வந்து வடகிழக்கு மூலை சார், வடக்கும் கிழக்கும் சேருகின்ற இடம். வடகிழக்கு மூலையை கட் பண்ணிட்டு நம்ம வீடு கட்டுறோம். அப்போ வடகிழக்கு என்பது தலைப்பகுதி. அப்போ வடகிழக்கு கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? கண்ணாடி போடுவோம். வடகிழக்கு கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? ரூட் கெனால் பண்ணுவோம். வடகிழக்கு கட்டாச்சுன்னா என்ன ஆகும்? தைராய்டு வரும். வடகிழக்கு கட்டாயி அந்த இடத்துல ஒரு ஓவர் ஹெட் டேங்க் வைக்கிறோம், தலையில அடிபடும். இதெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விஷயமும் தொடர்புண்டு. அப்போ அதே இடத்த நம்ம தென்கிழக்கு கொண்டு போறோம். தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் கட் ஆகுது. சவுத் ஈஸ்ட் கார்னர் கட் ஆகிட்டு அந்த இடத்துல நம்ம ஒரு தவறுதலா ஒரு போர் போட்டுடுறோம். பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். பிரெஸ்ட்ல தேவையில்லாத ஒரு மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த இடத்துல பைபாஸ் நடக்குது இல்லையா? இந்த இடத்துல பைபாஸ் நடக்குது அப்படின்னா தென்கிழக்குக்கும் வடமேற்குக்கும் சம்பந்தம் உண்டு. அப்போ வடமேற்கு அவங்க வீட்டில் ஏதோ தவறு இருக்கு, வடமேற்கு கட்டாயிருக்கு. யார் வீட்டிலலாம் முட்டியில எனக்கு வந்து ஜவ்வு அருந்து போச்சு, நான் வந்து போய் நான் மசாஜ் பண்ணிட்டு வரேன், கொஞ்சம் ஃபிசியோ போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் வடமேற்கு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஃபிசியோதெரப்பி டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கும். இரண்டாவது இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, வடமேற்கு ப்ராப்ளம் உள்ள ஆட்கள் தான் ஃபிசியோதெரப்பி டாக்டர்ஸ். அவங்க எல்லாருமே இந்த முட்டியை போட்டு பேசிட்டு இருப்பான், இந்த எலும்பை தொட்டுக்கிட்டு இருப்பான். ஸோ இந்த வடமேற்கு கட் ஆகக்கூடாது, வடமேற்கில் ஒரு கிணறு வரக்கூடாது, வடமேற்கில் போர் வரக்கூடாது, வடமேற்கில் உள்முளை படிக்கட்டு வரக்கூடாது. அப்போ தென்மேற்கு கட்டானா என்ன சார் ஆகும்? தென்மேற்கு எந்த மூலையுமே கட் ஆகக்கூடாது. தென்மேற்கு கட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், அவங்க வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் நல்லா இருக்காது. ஹஸ்பண்ட் ஒன்று சொல்லுவார், ஒய்ஃப் ஒன்று சொல்லும், பையன் ஒன்று சொல்லிட்டு இருப்பான், நிம்மதியே இருக்காது, சண்டை சச்சரவுகளோடு இருக்கும். யார் வீடுலாம் தென்மேற்கு கட் ஆகியிருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மர்ம உறுப்பு ஸ்தானத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். தென்மேற்கு மூளை பாதிப்பு ஏற்பட்டால் கிட்னியில் கல். அப்போ தென்மேற்கு மூளையை சரி பண்ணிக்கணும். யாரெல்லாம் வந்து தென்மேற்கில் பாதிப்பு இருக்கோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க பயங்கரமாக, ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ராகு கனெக்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு உண்டான ஒரு சுவாமின்னா கொல்லூர் மூகாம்பிகா. அவங்கெல்லாம் ஒய்ஃபோட வாழ மாட்டான். அந்த ஒய்ஃப் கூட இல்லாதவங்க, ஒய்ஃப் இறந்துருவாங்க. இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒய்ஃப் மேலே பற்றுதல் இல்லாத ஆட்கள் எல்லாருமே வந்து டச் பண்ணுற ஒரு சுவாமி வந்து கொல்லூர் மூகாம்பிகா. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. நீங்கள் உடனே கண்ட இடத்துல சார் இவர் போனார் சார் அதனால தான் சொல்கிறீங்களா சார்லாம் கேட்கக்கூடாது.
தென்மேற்கு ப்ராப்ளம் இருந்தால் கொல்லூர் மூகாம்பிகா போவாங்க. அப்போ அதே கான்செப்ட் தான். வடமேற்கு ப்ராப்ளம் இருக்குது சார், கட் ஆயிடுச்சு சார், எந்த கோவில் போனால் நல்லது? நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் போங்க, இல்லைனா தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இல்லை வடகிழக்கு, திரும்பவும் வடகிழக்கு வருவோம். வடகிழக்கில் ப்ராப்ளம் சார், அங்கே என்ன சார், கட் ஆயிடுச்சு சார், அங்கே ப்ராப்ளம் வந்துருச்சு சார் எங்கள் வீட்டில், வடி உடையம்மன். இவ்வளோதான் கான்செப்ட். அப்போ எந்த மூலையுமே கட் ஆகக்கூடாது. இல்லை நான் வந்து எனக்கு இருக்கிறதே இவ்வளோ இடம் தான் சார், நான் கட் பண்ணி கட்டிக்கிறேன் சார்னா அதற்கு உண்டான விலையை நீங்கள் கொடுத்து தான் ஆக வேண்டும்.